ஒரு பொண்ணு. ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்கூலில் டீச்சர் வந்து பேரண்ட்டை கூப்பிட்டு விட்ருக்குறாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, இல்லாட்டி அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதையுமே ஃபஸ்ட் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை கூட்டிகிட்டு வரல. செகண்ட் டே சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை கூட்டிகிட்டு வரல. 3ஆவது நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தால் தான் ஸ்கூலுக்குள்ளே வரணும், இல்லாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த பிள்ளை வேறு வழியே இல்லாமல் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தால் அவங்க அம்மா வந்து பழைய சேலை கட்டிட்டு ஒரு கட்டட தொழிலாளி அந்த அம்மா. அதனால் இந்த முடியெல்லாம் அந்த தலையில் சும தூக்கி தூக்கி இந்த முடியெல்லாம் கட்டையாக நிற்கிது. அப்புறம் ஒரு கொண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் பழைய சேலை கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப தயங்கி 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 வர்றாங்க. அப்புறம் தயங்கி தயங்கி வரும். கிளாஸ் ரூமில் எல்லாருமே அந்த பிள்ளைய ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அந்த பிள்ளை இவ்வளோ டீசெண்டாக இருக்கா, ஆனால் அவங்க அம்மா என்ன இப்படி ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பிள்ளைக்கு ஒரே அவமானமாக போச்சு. அந்த பிள்ளை உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த இடத்துலையே கிளாஸ் ரூம்லேயே அவங்க அம்மா முன்னாடியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அழ ஆரம்பித்த உடனே அவங்க அம்மாவை என்ன சொல்லணுமோ அதை சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அந்த பிள்ளையை சமாதானம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா திரும்ப அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு போகணும், அவங்க அம்மாவை அந்த பொண்ணு பார்க்கணும். அப்போது குற்ற உணர்வு இல்லாமல் அந்த அம்மாவை பார்க்கணும். அதனால் ஒரு வாத்தியாரோட கடமையை அவர் செஞ்சார். அவர் என்ன பண்ணார், அந்த கிளாஸ் ரூமில் எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு, இப்போ நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அந்த பிள்ளை ரொம்ப அழகாகவும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றா, நாங்கள் எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைன்னு நினச்சி எல்லோரும் பழகினோம். இப்போ பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப மோசமான நிலமையில இருக்காங்க, ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து சீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் சிரிச்சு வந்திருக்கோம். அந்த பிள்ளைங்க எல்லாருமே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த வாத்தியார் என்ன பண்ணார், அது தப்பு. இது வந்து இந்த அம்மாவோட கல்யாண ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து வீட்டுக்கு போனால் நாளைக்கு உங்கள் அம்மாவோட கல்யாண ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கல்யாண ஃபோட்டோவில் பாருங்கள், அந்த அம்மா எவ்வளோ அழகாக இருப்பாங்க, எவ்வளோ நீட்டாக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க அப்பா இல்லாதனால அந்த அப்பாவோட இடத்தையும் அந்த அம்மாவோட இடத்தையும் அந்த அம்மா ஒரு பொம்பளையாக இருந்து டபுள் ரோல் பண்ணுறதுனால அவங்க வந்து அப்பாவா அழுக்காவும் அம்மாவா அன்பாகவும் இருக்க வேண்டியிருக்குது. அதனால அவங்க அப்படி இருக்காங்க. யாரோட ஏழ்மை பார்த்து சிரிக்கக்கூடாது. நம்ம சிரித்தோம்னா அந்த பிள்ளையை பாதிக்கும், பிள்ளையை பாதித்தா படிப்பை பாதிக்கும், அவங்க வாழ்க்கையே பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் வாத்தியார் இல்லையா? அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிள்ளைகள்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி நாங்கள் இனிமேல் யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யாரையும் ஏளனமாக சிரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.